Hi friends, welcome to Mom's Lifestyle. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றின vlog தான். ஆனால் உள்ளே இருக்க வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. நான் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து நான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேஷன் மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. டெய்லி அப்டேஷன் மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 103 கிலோலேருந்து 87 கிலோ ரெடியூஸ் பண்ணார் 3 மாதத்தில். மொத்தமாக 16 கிலோ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ நாங்கள் எதில் வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டயட் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி செப்ரேட்டாக வந்து நம்ம யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு வந்து நம்ம வாங்கிக்கிடணும். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டு வெயிட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா டயட் பிளானுமே கொடுத்துருவாங்க. டயட் பிளான் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டோடு நம்ம சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும் போல தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு வந்து எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எங்களுக்குமே வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இந்த வெயிட் லாஸ் நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 8 கிலோ வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலையுமே வந்து ஆயில் ஃபுட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி டீ காஃபி ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரையில் வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கல, ஒயிட் சுகர் வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பேக்கரி ஐட்டம் எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ரெடியூஸ் கூட பண்ணலை, டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணியாச்சு. டீ காஃபி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம வெயிட் லாஸ் வந்து ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வாக்கிங் வந்து கம்பல்சரி இருக்கணும். 3 கிலோமீட்டர் நடக்கணும். நார்மலாக வாக் பண்ணலாம் கூடாது, ஸ்பீட் வாக் தான் கண்டிப்பாக இருக்கணும். அது 3 கிலோமீட்டர் கம்பல்சரி வந்து நடந்தே ஆகணும். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸுமே எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா எடுத்தோடனே வந்து நம்ம ஹெவியாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்டோட உடம்புக்கு அது எல்லாமே செட் ஆகிக்கிச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போல் மெஷர்மெண்ட்டில் ஃபுட்டு கொடுக்குறதுனால நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு சடனாக மெஷர்மெண்ட்டில் சாப்பிடும் போல் ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நான் நேரிலே பார்த்தேன். உண்மையிலே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாடி செட் ஆகிக்கிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ப்ரோட்டீன் வந்து 60% இருக்கணும். அது மாதிரி ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபேக்ட்டும் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், ஃபைபர் அதிகமாக எடுக்கணும். ஹஸ்பண்டோட வெயிட்டுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட வெயிட்டை பொறுத்து மாறும். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ நல்ல ஸ்பீட் வாக் வந்து ஸ்டார்டிங்கில் போகணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மெயின். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு தான் போனாங்க. அதில் தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டுக்காண்டி நான் ஃபுட்டு எந்த மாதிரி எடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போல ப்ரோட்டீன் இருக்கணும். இதே வந்து இட்லி எடுக்கிறோன்னா ஒரு 100 கிராம்ஸு, சாம்பார்னா 100 கிராம்ஸு. ஸோ சட்னினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50-60 அந்த மாதிரி கொடுப்பாங்க. காலையில் டிஃபன் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு தான் வந்து மேக்ஸிமம் வரும், இல்லைனா ஃப்ரூட்ஸ் எதுனாலும் கொடுப்பாங்க. நட்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் தான். பாதாம், கேஷ்யூ நட், வால்நட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் ஒன்று வரும். லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து 150 கிராம்ஸு. ஸோ பொரியல் வந்து 100 கிராம் வரும். ப்ரோட்டீன் வந்து 100 கிராம் வரும். ஸோ அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வரும். மறுபடியும் ஒரு 3 to 4 o'clock பார்த்திங்கன்னா இன்னொரு பிரேக் வரும். அதுலேயே நட்ஸு இல்லைனா ஃப்ரூட்ஸ் எதுனாலும் கொடுப்பாங்க. ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 100 கிராம் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும், இல்லைனா 150 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஸோ அது வந்து நம்ம காலையில் எப்படி சாப்பிட்ருக்கோமோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வெயிட் லாஸ் வந்து ஆரம்பித்ததில் இருந்தே வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஃபுட்டு எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஃப்ரூட் சாலட் ப்ளெயினாக வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான் வந்து எடுத்துப்பார். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
அது மாதிரி நான்வெஜ்லாம் எடுத்தோம் அப்படின்னா 200 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீப் ஃப்ரை எதுவுமே வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கல. ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டு இல்லைன்னா வறுவல் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். சிக்கன் மட்டன் எல்லாமேவும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு தான் அதை வெயிட் போடுவேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போட்டு நான் செய்ய மாட்டேன் நான்வெஜ் எல்லாமேவும். ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளவோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் போட்டு எடுத்தேன் சாப்பாடு எல்லாமேவும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து 8:30க்கு சாப்பிட்டாங்க, மறுபடியும் 10 o'clock பிரேக்கில் வந்து சாப்பிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். ஸோ அதனால் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் அந்த எக்ஸாக்டான டைமில் எடுக்க முடியாது, உண்மையிலே நான் சொல்கிறேன். அதனால் காலையில் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவேன். லன்ச் வந்து அவர் வர்ற டைமை பொறுத்து முன்ன பின்னா மாறும். டின்னரும் அதே மாதிரி தான். இதே இன்னும் கொஞ்சம் டைமுக்கெலாம் எடுத்தீங்க, அவங்க சொல்கிற டைம் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக ஆகும். ஆனால் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே போகும். அதனால் ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து 8 கிலோ வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. எப்படி சொல்ல, ஒரு 100 கிராமு 150 கிராமு இல்லைனா 500 கிராமு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எல்லாமே ஆச்சு. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து மெஷர் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் வந்து கம்மியாயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சாப்பிடவும் இல்லை. இப்போ வரைக்கும் ஃபுட்டு எங்கே போனாலுமே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். அதேமாதிரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதிகமாக போவாங்க. ஸோ அதனால் வந்து வெளியே போய் ஹோட்டல் ஃபுட் எடுத்துக்க போலையும் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்து எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி 100 கிராம் 150 கிராம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அதே மாதிரி அவங்களும் சாப்பிட்டு பழகி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது அதிகமாக இருக்குன்னு அவரே கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு போகும்போது ஆர்டர் பண்ணிப்பார். எப்படி சொல்ல, ஒரு 2 ரொட்டி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எதனாலும் வந்து ஆர்டர் பண்ணி லன்ச் வந்து முடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மில்லட் ரெசிபீஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொடுக்குற ஃபுட்லேருந்து ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ ஒயிட் ரைஸ் வந்து 150 கிராம் அப்படின்னா மில்லட் ரைஸ் எடுத்தோம்னா ஒரு 50 கிராம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 200 கிராம் வரும். நான் என்ன செய்கிறேனோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ரொம்ப ஹெவியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு 1 மந்த்தாக தான் வந்து டீ காஃபி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபுட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக தான் எடுத்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமேவும். அது மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், பச்சைப்பயிறு, சிக்கனு, டாலி, எக்கு, அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா, மட்டன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த பச்சை பயிறு தோசை 2 எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி காலையில் நம்ம எடுக்க வேண்டிய 150 கிராம் ப்ரோட்டீனே எடுக்க வேணாம், அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதில். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்து செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி ரெசிபீஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா வெயிட் லாஸே நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், அது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால ரெசிபீஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயுமே டோட்டலாக வந்து டீப் ஃப்ரை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிடும் போல உங்களுக்கு கிரேவிங்ஸ்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிட் லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தான். ஸோ ஒரு சைடு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணணும், இன்னொரு சைடு அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆனது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்த ஒரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து ஸ்ப்ரவுட் வச்சு செய்கிறது. பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா நாளே நல்லா ஊற வச்சு அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையிலேக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முளைச்சி வந்துடும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ப்ரவுட் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அது ரெடியானதுக்கப்புறம் காலையில் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு இதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியாக நறுக்குன இஞ்சி, 3 பல் பூண்டு நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும் போல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அதிகமாகும், ஏன்னா நம்ம வந்து முட்டை அதிகமாக எடுத்துக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எதுலாம் பூண்டு சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் அதிகமாகவே நான் சேர்த்து கொடுத்துருவேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனோனையும் 2 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடணும். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் வந்து வதங்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம 2 பரட்டி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரவுட் எடுத்துருந்தேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 2 பரட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரொம்ப குக் பண்ணவே கூடாது. எனவே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பாயிலாக மட்டும்தான் இருக்கணும்.
2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் லிட்டு போட்டு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக 150 கிராம் பன்னீரில் வந்து பாதி பன்னீர் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையுமே வந்து நல்லா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இதோட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லிட்டு போட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் அப்படியே வந்து பன்னீர் சேர்த்துட்டேன். இல்லை டோஸ்ட் பண்ணி சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீனான ரெசிபியும் கூட. பன்னீர் வந்து அப்படியே ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போல. ஸோ அந்த ரீசனுக்காண்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அப்படியே ப்ளெயினாக ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதோட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீட்ஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சீட்ஸ் பவுடர் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபைனலாக லெமன் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இதோட கஸ்தூரி மெத்தி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 பரட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரவுட் வந்து ப்ளெயினாக சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் வேணான்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் இருந்தனால சேர்த்து போட்டு பண்ணேன். ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன வெயிட் மிஷினும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்கும், 250. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டில் இருந்தே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பாத் பவுட்ருக்கு, அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு 2மே வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தே என்கிட்ட வெயிட் மிஷின் இருந்துச்சு, அதை அப்படியே வந்து வெயிட் லாஸ்க்கு சேர்த்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் அதை யூஸ் பண்ண வெப்சைட்டுமே ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு, அதை தான் இந்த வீடியோவோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸுங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாத்தியமான ஒரு விஷயந்தான். பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.